மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புடலங்காய் பால் கூட்டு தாங்க. இது வந்து ரொம்ப காரமா இருக்காது, ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸோட தேங்காய் வாசனையோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 1/4 மூடி தேங்காய் சில்லு சில்லா போட்டு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், பால் வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml கணக்குக்கு வரும். நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச புடலங்காயை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். புடலங்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காய் வந்து ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை வந்து குக் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். புடலங்காய் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்படி நசுக்கி பார்த்தா நமக்கு தெரியும் ஸ்மூத்தாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச பால்லேருந்து நான் ஒரு பாதி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிச்சம் இருக்கு, நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலிலேயே வந்து இந்த புடலங்காய் குக் ஆகணும். நான் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்த்தா நான் வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சிடும். அதனால அப்படியே இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நான் உப்பு போடல, இருந்தாலும் திரிஞ்ச மாதிரி தான் ஆயிருக்கு. அடுத்ததான் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட மிக்ஸி வாஷ் பண்ணி வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டுக்கிறதுனால சீக்கிரம் கெட்டி பட்டுரும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பும் சர்க்கரையுமே சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச பாலையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சிம்மில் வச்சு தான் நான் பால் சேர்க்குறேன். அது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ வந்து நான் அடுப்பை நிறுத்திட்டு இதை தாளிச்சு கொட்ட போகிறேன். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு பர்டிகுலராக தேங்காய் எண்ணெய் தாளிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம், தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம். தேங்காய் அரைச்சி விடுற எந்த டிஷ்ஷுக்குமே தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, சீரகம் நல்லா பொரிய விட்டுலாம். கடைசியாக வந்து கருவேப்பிலையும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்ம கூட்டில் தாளிச்சு கொட்டிடலாம். கொட்டிட்டு உடனே மூடி வச்சிடலாம். அப்பதான் வாசனை போகாம இருக்கும். இந்த புடலங்காய் பால் கூட்டை உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காரம் அதிகமா வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த கூட்டு நீங்க செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த பால் கூட்டுக்கு காரசாரமான சேனக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன். இதோட ரெசிபி இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். அதே மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.